முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, சீரகம் இது ரெண்டுமே போட்டுட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் 2-3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்காயும் அலசி சேர்த்துக்கிறேன். ஸோ முருங்கைக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். முருங்கைக்காய் ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மசால் பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு அதுக்கு தேவையான கல்லுப்பு, தென் முருங்கைக்காய் நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டுட்டு அப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் தொக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.